வணக்கம் டேங்க்ராஜ் லிசனர்ஸ். ஸோ இந்த எபிசோட் வந்து நம்ம சைக்காலஜி சீரீஸில் திவ்யா மேம் கூட பேசின செகண்ட் பார்ட். போன பார்ட்டில் வந்து நம்ம அந்த செல்ஃப் டயக்னோசிஸ் பற்றியும் ஒரு சில ஜென்ரல் திங்ஸ் பற்றியும் பேசியிருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட். ஸோ இந்த எபிசோட் கேளுங்க. இது ஏன் அப்படி பீப்புள்ஸ் நினைக்கிறாங்க, பீப்புள்ஸும் சரி என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ ஏன் நான் அதை நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கு. அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுவே இல்லைன்ற போது எனக்கு இந்த டே நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இது எங்க இருந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டை விட்டு வெளியே போகும்போது டக்குன்னு தடுத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, அது சயின்டிபிக்கலா டிவோஷனலா அதை தவிர்த்து நீ ஒரு விஷயம் பண்ணும் போதே தடுக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு 2 இடம் இருக்கு. இது இல்லை வேணாம் பண்ணாத, இன்னைக்கு டே வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அது ஒண்ணு இருக்கு. இல்ல ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் போக செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரீசன், அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டைப்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து என்ன ஆயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிடுற பீப்புள்ஸை வந்துதான் இப்ப நம்ம உட்காந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அது இல்லாம பரவாயில்ல பாத்துக்கலாம், பட் ஆனா இதுக்கப்புறம் நான் பண்ண போற எஃபர்ட் தான் எனக்கு முக்கியன்றது வந்து 40% பீப்புள் தான் வந்து ஃபாலோ ஆகுறாங்க, அதுக்குள்ள போய் விழுறாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து ஆப்போசிட்ல போய் விழுந்துடுறாங்க. ஏன்னா இப்ப நானுமே வந்து அந்த ஒரு செட் ஆஃப் டைப்புக்குள்ள தான் போய் விழுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கே மொக்கையா இருக்கு. என்ன இப்ப ஏதோ ஒண்ணு படம் பார்க்கும் போதோ ஏதோ ஒண்ணு பார்க்கும் போதோ என்ன ஸ்டார்டிங்ல இப்படி இருக்கு, நல்லா இல்லை, போக எப்படிங்க இருக்கும் அப்படின்றதுதான் ஒரு எப்படி சொல்றது, நம்மள வந்து ஒரு இனிஷியேட் பண்ற விஷயம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் நல்லா இருந்தா அது கரெக்ட்ன்ற மாதிரி தான் இப்ப இருக்க ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சொல்ற ஒரு பதில் தான் அது எனக்கு தெரிஞ்சு. எப்படின்னா அது வந்து பரவாயில்ல, இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிருக்கோம், இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஆனா இதுக்கப்புறம் நம்ம பண்ண போற எஃபர்ட் வந்து நமக்கு நல்லதா நடக்கும்ன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம அதை பார்த்து பண்ணணும்ன்றதுதான் நீங்க சொல்ற விஷயம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ நீ அதுக்குள்ளே வந்து ஓவர் திங்கிங்குள்ளே நிறைய கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் விஷயஸ் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ டெய்லி லைஃப் பண்றதுன்றது வந்து ஒரு ரியல் டைம் சினாரியோ தான். ஸோ இது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்ல பண்ற விஷயம் வந்து கரெக்டா, ஐ மீன் எந்த ஒரு தடங்களும் இல்லாம கரெக்டா இருந்தாதான் அது நல்ல ஃப்ளோல போகும். ஆனா ஸ்டார்டிங்கே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பண்ற விஷயமே எல்லாமே தப்பா போயிடும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இப்போ வந்து பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க அது சொல்லிட்டீங்க. ஸோ இப்படிதான் இருக்கணும்ன்றது வந்து சொல்லிட்டீங்க. இது மேபி எனக்குமே வந்து ஒரு நானே ஒரு இது வந்து உணர்ந்து கொஞ்சம் வெளியே வந்தேன் அப்படின்னா அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வேர்ட்ஸ் மேம். அந்த ஒரு ஏன்னா பொறுமையா உட்காந்து இதுக்கு இவ்வளவு டெக்னிக்கல் இருக்கு, இதை வந்து நம்ம செல்ஃப் டயக்னைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க பர்சனலா என்கிட்ட நிறைய விஷயம் நம்ம சொன்ன விஷயம் தான். ஏன்னா இது நம்ம இதுலயே நம்ம பேசிடலாம். ஒரு ஒரு பர்சன் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ஏங்கலாம். இத எப்படின்னா ஒரு ஆசைப்பட்ட விஷயம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கிடைக்குது. ஸோ இது இட் மேபி கரியர், இது வந்து ஒரு லவ்வா இருக்கலாம், ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதா இருக்கலாம், அது வந்து ஒரு ஒரு ஸ்டடிஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த ஒரு பர்சன் வந்து அந்த விஷயத்த ஆசைப்பட்டு ட்ரை பண்ணி அவனுக்கு அது கிடைக்கலன்ற போது அவன் வேற மாதிரி மாறிடுவான். இந்த மாதிரி சினாரியோஸ் வந்து நிறைய பீப்புள் வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, இப்போ நிறைய இப்போ ஒரு ஃபீல்டுல ஏதோ ஒரு ஆக்டிங்னே எடுத்துக்கோங்க, அதுவே வந்து நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ட்ரை பண்ணி கடைசியில வந்து எப்படி சொல்றது, அந்த சைடு ஆர்டிஸ்டாவே இருந்து கடைசி வரைக்குமே அவங்க இருப்பாங்க. அவங்கள கேட்டீங்க அப்படின்னா என்னால இவ்வளவு தப்பா முடியுது அப்படின்ற மாதிரியே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு டிப்ரெஸா அதுக்குள்ள போகும்போது அது அவங்க வெளியே வரத்துக்கு ஏதாச்சும் ட்ரை பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல ஸோ எய்தர் நீங்க சொல்றபடி அதை அவன் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அவன் அது வெளியே வர முடியுமா, எய்தர் அவனுக்கான ஒரு சப்போர்ட் ஏதாச்சும் இருக்கணும்? இத வந்து மேஜரா வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு சினாரியோ. வாட் இஸ் ரியலி ஸ்ட்ரெஸ்ஸிங் யூ? எதனால வந்து ஒரு டிப்ரெஷன் போனீங்க? ஸோ 2 விஷயம். நம்ம வந்து டெப்ரெஷனுங்கிறது இட்ஸ் மோர் ஆஃப் அ மென்டல் ஹெல்த் டேர்ம். எனக்கு ரொம்ப டெப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி டெய்லிலாம் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணணும், என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ப்ரொலாங்டு ஒரு விஷயத்தினால டெப்ரெஷன் வர சான்சஸ் இருக்கு. டெப்ரெஷன் இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விரக்தின்னு சொல்லுவாங்கல்ல,
என்ன பண்ணியும் நடக்கல, என்ன பண்றது, வி வில் அது வந்து நம்ம அடுத்த பாயிண்ட்ல அக்செப்ட் பண்ணிப்போம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம அதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு எதனால அப்படி ஆச்சு? ஓகே. அது வந்து இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்க்கே நான் வரேன். நான் வந்து சைடு ஆர்டிஸ்டாவே அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு ஆக்டிங் தான் எனக்கு பேஷன் அப்படின்னா, நீங்க சைடு ஆர்டிஸ்டா இருந்தா என்ன, ஹீரோயினா இருந்தா என்ன, ஹீரோவா இருந்தா என்ன? கிவ் யுவர் பெஸ்ட். நம்ம எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம். சீரியல்ல இருந்து வந்துட்டு வந்து அ இதுல சினிமா ஃபீச்சர் ஃபிலிம். மெயின் ஸ்ட்ரீம்ல நடிக்கிறாங்க. அண்ட் யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து வந்து ஸோ தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எவ்ரிவேர். மேபி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. புல் யுவர் இது செல்ஃப் அப். எப்படின்னா ம். இது எப்படின்னா மேபி நீங்க சொல்ற அந்த ஒரு கரெக்டான டைம் அந்த மேபி அந்த இடத்துல அவங்க மிஸ் அவுட் ஆகிறதுக்கு ம். சான்சஸ் இருக்கு. இருந்திருக்கலாம். மேபி நம்ம வந்து இன்னும் அப்சல்யூட்டாவே பழைய விஷயங்கள்லயே இருந்திருக்கலாம். இப்போ நெறைய பேருக்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கும். புது சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நெறைய பிசினஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்துட்டு ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு அடாப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ ஆ, நம்மளோட பிரசன்ஸ வந்து இப்போ அந்த ஆக்டர் வந்து வேற எப்படிலாம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் தான் பார்க்கணும். வாட் இஸ் யுவர் கோல்ங்கிறத டிஃபைன் பண்ணிடுங்க. முதல்ல எனக்கு ஆக்டிங் போதும். எனக்கு ஆக்டிங் தான் பேஷன். இல்ல எனக்கு பர்ட்டிகுலரா இந்த இடத்துல இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான எஃபர்ட்ட நீங்க கண்டிப்பா எடுக்கணும். டெய்லி ஒரே விஷயத்தையே பண்ணிட்டு, எனக்கு சேஞ்ச் வேணும். நான் அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கிறேன்னா வராது கண்டிப்பா. கரெக்ட்டா? நம்ம வந்துட்டு டெய்லி நான் வந்து ஐ அம் கெட்டிங் ரெடி. ஐ அம் கெட்டிங் ஆன் அ பஸ் அண்ட் ஐ அம் கோயிங் டூ மை ஆஃபீஸ். ஆனா வந்துட்டு என்னோட சேலரி பேக்கேஜ்ல மட்டும் மாற்றம் வேணும்னா வராது. நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இல்ல வேற ஜாப் ட்ரை பண்ணணும். இல்ல உங்கள அப்ஸ்கில் பண்ணணும். உங்களோட கோலுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு ஒரு எஃபோர்ட் எடுக்கணும். ஒரே விஷயத்த பண்ணீங்கன்னா ஒரே ரிசல்ட் தான் வரும். ஸோ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அங்க அர்த்தம். யூ ஹேவ் டு ஏன்னா இது சேஞ்ச். இது வந்து செல்ஃப் ரியலைசேஷன்லயே வந்து ஒரு சில பேர் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ம். ஸோ நான் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, ஃபெயிலியர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் விஷயத்தை தாண்டி ம். அஹ், இதெல்லாம் நான் பண்றேன், இது தப்புன்னு எனக்கு தெரியுதுன்னு அதை அவங்க ஃபீல் பண்ணி வெளியே வந்துட்டாங்களே, பாதி விஷயம் முடிஞ்சு போச்சு. பாதி விஷயம் நான் சொல்லவே முடிஞ்சு போச்சு. ம். ஆனா அதை யோசிக்கிற பீப்புள் இல்லாம நம்ம ஏன் பண்ணிட்டோம், இப்படி பண்ணிருக்க கூடாது, நம்ம எவ்வளவுதான் எஃபர்ட் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுலயே போய் விழுந்துடுறாங்க. ஓ ஏன்னா எஸ். அப்படிப்பட்ட ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சர்க்கிள்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இது ஏன்னா இப்ப இந்த பாயிண்ட் ஏன் கேட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து ஒரு 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 கீவேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். இது எல்லாருமே இப்போ யூஸ் பண்ற விஷயம் தான். ம். கன்சிஸ்டன்சி வந்து நம்ம ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்ஸா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ம். சொல்லுவாங்க. ம். உண்மையிலே அது அப்படிதான் கிடைக்குதா, இல்ல ஒரு போற போக்குல சொல்லிட்டு போற மாதிரி அதை எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது இல்ல. கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து இட்ஸ் a வெரி டஃப் பவர். திங் அண்ட் ஆல்சோ அ பவர்ஃபுல் திங். அதனால தான் வந்து அது நெறைய பேருக்கு இருக்கு, நெறைய பேருக்கு இல்ல. ஸோ 2 விஷயம் சொல்றேன். நான் கன்சிஸ்டன்ட்டா பண்றேன். டெய்லி இதோட வந்து 1 வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ரிசல்ட்டே வரல அப்டின்னா, நீங்க ஏதோ தப்பா பண்றீங்க. யூ ஹேவ் சோ மச் டிசிப்ளின். யூ ஹேவ் சோ மச் வில் பவர். ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்த பண்றதுக்கு நமக்கு டிசிப்ளின் வேணும், வில் பவர் வேணும். அப்படி பண்ணியும் நடக்கல அப்டின்னா, யூ ஆர் கன்சிஸ்டன்ட்லி மேக்கிங் ராங் எஃபோர்ட். ஓகேவா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் வில் பவர், டிசிப்ளின் இதெல்லாம் வந்து சீரியஸா வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா வந்து நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ட்ரிக் பண்ணும் நம்மள. நம்ம வந்து 2 நாள் போயிட்டு பிரெயினுக்கு வந்து சேஞ்ச் பிடிக்காது. ஓகே. நான் வந்து ரொட்டீன்குள்ளேயே இருக்கணுமா அந்த மாதிரி. ரொட்டீன்குள்ள இருக்கிறது ஒரு விஷயம். பட் திடீர்னு இப்போ வெயிட் லாஸ் பண்றதுக்கே நெறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் பிரெயின். ஓகே. ஸோ நான் வந்து திடீர்னு வந்து என்னோட டயட்ட பார்க்க போறேன். திடீர்னு நான் வந்து நைட்டு வந்து 10,000 ஸ்டெப் நடக்கிறேன். காலையில வந்து நான் வொர்க் அவுட் பண்றேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட ஜங்க் எல்லாம் கட் பண்றேன். என்னோட சுகரே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சடனா இப்படி பெரிய சேஞ்ச் பண்றது வந்து பிரெயினால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்காது பிரெயின் எக்ஸாக்ட்லி, அக்செப்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ இட் அது வந்து கிரேவிங் எடுத்துட்டு வரும். நம்மள ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண வைக்கும். ஏன்னா வந்து திடீர்னு சேஞ்சஸ வந்து அடாப்ட் பண்ண முடியாது. ஏன்னா எப்பயுமே ஒரு ரொட்டீன்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது தான் வந்துட்டு பிரெயினுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, ஆ நம்மளோட இப்போ மாடர்னைசேஷனுக்கு ஏத்த மாரி நம்மளோட பிரெயின் இன்னும் ஃபுல்லா வளரல. அப்படி கூட நம்ம சொல்லலாம். நம்ம வந்து கேவ் மென்னா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஒரு ரொட்டீனு தான் சேஃப்டி.
ஒரு சேஃபான பிளேஸ்ல இருக்கும்போது தான் நமக்கு த்ரெட் வராது. ஸ்டோன் ஏஜா இருக்கும்போது நம்ம அப்படிதான் இருந்திருப்போம். திடீர்னு ஒரு சேஞ்ச் வருது. என்விரான்மென்ட்டலயோ இல்ல வேற ஏதோ வந்து வெளியில இந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனோ சேஞ்ச் வந்தாலும் அது மனுஷனுக்கு அந்த காலத்துல த்ரெட். ஸோ அப்படிதான் நம்மளோட பிரெயினும் வயர் ஆயிருக்கு. அது என்ன நினைக்கும்னா, சேஞ்ச வந்து த்ரெட் அப்படிங்கிற மாரி நினைக்கும். ஸோ நம்ம அந்த சேஞ்சஸ் எடுத்துட்டு போம்போது எப்படி எடுத்துட்டு போனோம்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ஃபுல் டயட் போகாம, ஃபுல்லா வந்துட்டு வொர்க் அவுட்ல இறங்காம, பொறுமையா ஸ்டார்ட் பண்ணணும். மேபி லைக் உங்களுக்கு புடிச்ச ஆக்டிவிட்டி. நான் ஜஸ்ட் கேஷுவலா மியூசிக் கேட்டுட்டு, காலையில 5 மணிக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பொறுமையா ஈவினிங் ஒரு 1 ஹவர் நான் ஸ்லோ வாக்கிங் போறேன். அப்புறமா இல்லன்னா பொறுமையா வந்து ஒரு ஆன்லைன் யோகா கிளாஸ் சேர்றேன். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் திஸ் ஸ்லோலி டூ அடாப்ட் டு யுவர் பிரெயின். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு டூ சம்திங் 21 டேஸ் கன்சிஸ்டன்ட்லி டு எஸ்டாப்ளிஷ் தட் ரொட்டீன் அண்ட் சேஃப்டி டு யுவர் பிரெயின். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ். ஸோ நம்மளால வந்து நமக்கு ரொட்டீன் வந்து சேஃப் அப்படிங்கும்போது, நம்ம புதுசா ஒரு ரொட்டீன்குள்ள போகும்போது, அதை வந்து ஃபுல்லா நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணா நம்ம பிரெயின் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் நம்மள ட்ரிக் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கும். இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ நம்ம இப்போ வந்து கன்சிஸ்டன்சி பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுதான் அந்த கன்சிஸ்டன்சியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சோ மச் டிசிப்ளின் அண்ட் வில் பவர் தேவை. அது ஸ்லோவா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கண்டிப்பா கன்சிஸ்டன்டா பண்ணா ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேர்கிட்ட இப்ப வந்து கம்மியா இருக்கு. இப்ப நீங்க பாப்பீங்க நம்ம நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. டிஸ்ஆர்கனைஸ்டா போடுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு அவங்க கண்டென்ட் நல்லா இருந்தாலும் குவாலிட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த பேசுவாங்க. ஆனா வந்து கன்சிஸ்டன்டா கண்டென்ட் போடுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபெமிலியரா ஃபேமஸான ஃபேஸா இருப்பாங்க. ஒய்? பிகாஸ் கன்சிஸ்டன்சி. ஒரு இடத்துல வந்து இதேதான் கன்சிஸ்டன்டா ஜிம் போறவங்களுக்கும் அப்பப்போ ஜிம் போறவங்களுக்கும் வெயிட் லாஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். கன்சிஸ்டன்ஸா டெய்லி படிக்கிறவங்களுக்கும் எக்ஸாம்க்கு முந்தின நாள் படிக்கிறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்டா நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கும் வந்துட்டு அப்ரைசல் டைம்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இப்படிதான் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் கிவ்ஸ் த ரிசல்ட். பட் அந்த கன்சிஸ்டன்டா நீங்க போடுற எஃபர்ட் கரெக்டான எஃபர்ட்டா இருக்கணும். தப்பான எஃபர்ட் போட்டு கன்சிஸ்டன்டா போட்டீங்கன்னா ரிசல்ட் வராது. ஓகே, ஸோ ஏன்னா இது வந்து நான் நிறைய இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே கன்சிஸ்டன்சி அப்படின்ற விஷயம் வந்து இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு டிசிப்ளின் இருக்கணும்ன்ற விஷயத்த வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெய்லி வீடியோ போடணும், கரெக்டா டெய்லி 3 மணிக்கு வீடியோ போட்டுருங்க அப்படின்ற மாதிரி பப்ளிஷ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க தவிர அந்த அந்த ஒரு டைமிங் கீப் அப் பண்றதா எனக்கு தெரிஞ்சு டிசிப்ளின் நான் பாக்குறேன். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு டைம் கரெக்டா டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தா மட்டுமே தான் அந்த டிசிப்ளின் உனக்குள்ள வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 மணிக்கு ஒரு 11 மணிக்கு நம்ம ரெடி ஆகி ஒரு வெளியே போறோம் அப்படின்ற போது நம்ம அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எழுந்துட்டு அதுக்குள்ள இருக்க ஒரு டைம் ஜோனுக்குள்ள நம்ம கரெக்டா ரெடி ஆகி இருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச டிசிப்ளின். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து படிக்கலனாலும் டிசிப்ளினரி விஷயத்த நிறைய இடத்துல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல மெயின்டைன் பண்ற விஷயம் வந்து நானே எனக்கே தெரிஞ்சு நான் லைவா பார்த்திருக்கேன். ஸோ இப்ப அந்த பையன் படிக்கலாம் கூட அவன் வெல் ட்ரெஸ்டா இருப்பான், வெல் க்ரூம்டா இருப்பான், டைம் கரெக்டா கீப் அப் இருப்பான், அவன் லீவ் போட மாட்டான் அடிக்கடி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவனுக்குள்ள இருக்க டிசிப்ளின் வந்து இப்ப இல்லைனாலும் உனக்கு ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு விஷயத்த வந்து அவனுக்கு கொண்டு வரும். இது வந்து ஏன்னா நான் முன்னாடியே சொல்றபடிதான் கன்சிஸ்டன்சின்ற விஷயத்த வந்து இப்ப நிறைய இடத்துல அப்படியே பேசிட்டே வராங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற விஷயத்த வந்து யாரும் பேசுறது இல்லை. சும்மா சொல்லிட்டு போடுறாங்க. இப்ப நீங்க சொல்றபடி அந்த டிசிப்ளின் ஒரு விஷயம், அது என்ன பண்றோன்ற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம பேசின விஷயத்திலே வந்து இதோட எனக்கு தெரிஞ்சு இந்த செஷன் அப்படியே வச்சுட்டு, ஏன்னா நீங்க சொல்றபடி அந்த சைல்ட்ஹுட் ட்ராமான்ற விஷயம் வந்து நமக்கு மேபி அடுத்த ஒரு ரெக்கார்டா நம்ம பண்ணலாம். அது ஏன்னா இதுவே நம்ம கொஞ்சம் டிசிப்ளின் சொல்லும் போது நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிட்டேன். டிசிப்ளின் வாஸ் வெரி ஈஸி பிஃபோர் பட் நாட் நவ் பிகாஸ் வி ஹேவ் சோ மச் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நவ். எஸ்பெஷலி அவர் செல்போன். ஒரு 10 நிமிஷம் ஒரு புக் படிக்க காலை எத்தனை வாட்டி நம்ம மெசேஜ் வருதோ வரலையோ ஒரு பீப் சவுண்ட் கேட்ட உடனே போய் நம்ம செல்போனை தொடுறோம். அது அடிக்ஷன் சொல்ற மாதிரி சொல்லலாமா இல்ல ரொட்டீன் மாதிரி சொல்லலாமா? இல்ல நான் வந்து இது அடிக்ஷன் எல்லாமே வந்து ரொட்டீன் அதெல்லாம் வந்து செகண்ட் அத கூட நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நம்ம டிஸ்ட்ராக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணா டிசிப்ளினை இன்னும் we can improve in the area of discipline. ஒரு நம்ம வந்து ஒரு நீங்க சொன்னீங்கல்ல டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, நான் ஃபோக்கஸ்டா நெக்ஸ்ட் 1 ஹவர் இதை மட்டும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க உங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணி எங்கேயாவது வச்சிருங்க. உங்களுக்கு பெருசா ஒன்னும் இம்பார்ட்டன்ட் கால் வரப்போகுது இல்ல, வந்தாலும் மிஸ் கால் அலர்ட் வரப்போகுது. யூ கேன் ஆல்வேஸ் டாக் பேக்.
திரும்ப ஃபோன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல வர எல்லா ட்ரிகர்ஸையும் இல்ல இன்ஸ்டாகிராம்ல வர எல்லா நோட்டிஃபிகேஷனும் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. வருதோ வரலையோ நம்ம இப்ப ஃபோன் வேற ஏதோ இப்போ நீங்க ரீசெண்டா எல்லாம் சில பேர்கிட்ட நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வேற எதுக்காகவோ ஃபோன் எடுத்திருப்பாங்க. ஆனா ஆனா டக்குனு வேற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்குள்ள போயிட்டு நோண்டிட்டு இருப்பாங்க. நம்ம எதுக்கு எடுத்தோம்? ஓகே ஐயோ! இவங்களுக்கு கால் பண்ணணும்னு எடுத்துட்டோமே! மறந்து போய் ஸ்க்ரால் பண்றது. So we are like, we are having so much distraction around us. So அந்த டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணும்போது யூ கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் ஒர்க். யூ கேன் ட்ரை டு பி மோர் டிசிப்ளின். அப்படிதான் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட்டே வந்து டிசிப்ளினா இத பண்ணோம் அப்படின்னா, அகைன் நான் வந்து இந்த டயட் எக்ஸாம்பிள்க்கு வரேன். நீங்க வந்துட்டு ஜங்க் ஃபுட்டே சாப்பிடுறது இல்ல அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சீங்கன்னா, முதல்ல உங்களோட ஃபோன்ல இருக்க Zomato, Swiggyய வந்து தூக்குங்க. வீட்ல என்னெல்லாம் சிப்ஸ், ஃப்ரிட்ஜ்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணுங்க. அதுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஏன்னா நம்ம என்விரான்மென்ட்ல நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வச்சிருக்கும்போது நம்ம டிசிப்ளினா இருக்கிறது கஷ்டம். ஏன்னா ஈஸியா ஆக்சஸ் பண்ற விஷயத்தினால நம்ம நிறைய ஃபாலோ ஆகும். ஆமா. நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்றதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் இவ்வளவு நாளா அதுக்கு தான் பழகி இருக்கும். சரி ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளையிலேருந்து பாத்துக்கலாம். இன்னைக்கு மட்டும் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். நாளையிலேருந்து டயட்ல இருந்துக்கலாம். இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்ச சீட் டே நேரம் வந்துட்டு அதனால அ நம்ம ஏமாத்திடலாம் அந்த so மாதிரி. something like that we try to, because we want to be happy and we wanted to be in our comfort zone. So discipline is bit painful. ஓகே. ஸோ கண்டிப்பா ஒரு டிசிப்ளினா ஒரு விஷயத்துக்கு பண்ணும்போது, அதே மாரி நம்ம டிசிப்ளினா ஒரு விஷயத்த ரொம்ப நாள் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து இம்மீடியட்டா ரிசல்ட் வர விஷயம் தான் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். இம்மீடியட்டா ரிசல்ட் வராதபோது அதுக்கு இவ்ளோ நாள் வெயிட் பண்ணணுமா? ஓகே. அப்படின்ற மாரி இருக்கும். அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக பார்ப்போம். இந்த மாரி விஷயம் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி வரணும். எனக்கு டிசிப்ளின் வரணும்னா, கண்டிப்பா நம்ம என்விரான்மென்ட்ல இருக்க அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணி அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணுங்க. லெட் இட் பி யுவர் ஃபோன் ஆர் சம் ஆப்ஸ் இன்சைட் யுவர் ஃபோன் ஆர் யுவர் என்விரான்மென்ட். ஓகே நான் படிக்க போறேன்னா இதான் என்னோட பிளேஸ். இந்த இடத்துல நான் ஒரு 10 புக் அடுக்கி வச்சுட்டு இங்க நான் சேர் போட்டுடுறேன். இந்த இடத்துல இந்த டைம்க்கு போய் நான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்த உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஸ்லோலி ஸ்டார்ட். ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொல்ற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அது ஃபீல் பண்ணி உணர்ந்தா மட்டுமே தான் எல்லாருமே அது மாற முடியும். இதை லெத்தார்ஜிக்கா எடுத்துட்டோம்னா நம்மளும் லெத்தார்ஜிக்கா இருக்கிற மாதிரி தான் ஆகும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுறது வந்து சும்மா ஒரு நார்மலா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம ஒரு பேசியிருப்போம். இது மேபி இது என்னோட லைஃப்ல நடந்திருக்கலாம். மோஸ்ட்லி ஒரு 10 அமாங் எப்படி சொல்லுவாங்க, ஒரு 100ல ஒரு 50% 60% இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஆக்சுவலி 100ல 50 60ல வெறும் ஒரு 10% மட்டும் தான் நடக்காது. மிச்சம் எல்லாருக்கும் நடக்காது. சரி ஓகே, நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் ஷார்டஸ்ட் எபிசோடா தான் இருக்கும். ஏன்னா மேபி உங்களை பத்தி நம்ம பத்தி பேசின ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த எபிசோடு எனக்கு தெரிஞ்சு இருக்கும். இதோட அடுத்த கண்டினியூஷன், ஏன்னா சைக்காலஜி சீரீஸ்லயே வந்து ஐ திங்க் நான் பேசுற ஒரு 3rd பர்சன் வந்து நீங்க தான். ஆல்ரெடி நாங்க நார்த்ல ஒரு மேம் கிட்ட பேசணும். ஸோ இப்போ மீனா அவங்க கிட்ட பேசணும். இப்ப 3rd நீங்க தான். இன்னும் வந்து லைனப்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா இது நாங்க பில்ட் பண்ணதே வந்து ஒருவருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நார்த்ல பேசினவங்களோட ஒரு மெயின் ஒர்க்கே என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து அவங்க கவுன்சிலிங்ல இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ எப்படி அவங்க மேஜரா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. அவங்க யாராவது ஒருத்தர் வரலன்னா இன்னொருத்தர் ஃபேட் அவுட் ஆயிருவான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்ட ஏன்டா ஃபேட் அவுட் ஆயிருக்கேன்னா, இல்ல அவன் வரல அதான் ஃபேட் அவுட் ஆயிருக்கான்னா, அப்ப நீ படிக்கிறதுக்கு வரல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவன் பசங்க யோசிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து நம்ம நார்மலைஸா இந்த விஷயத்த நம்ம பேசிட்டோம். நார்மலா உட்காந்து பேசுற மாதிரி பேசிட்டோம். நீங்க சொல்ற அந்த சைல்ட்ஹுட் டிராமான்றதுதான் மேபி எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு லீடாவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடுக்கு அடுத்த ஒரு டாக்கே வந்து இப்ப அடுத்த வர எபிசோடே வந்து சைல்ட்ஹுட் டிராமா. ஸோ நீங்க அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருப்பீங்க, நீங்க அதை நிறைய படிச்சிருக்கீங்க. ஸோ மேபி அந்த எபிசோடு வந்து நிறைய ஒரு எப்படி சொல்றது, வளர்ந்து வர பசங்களுக்கு வந்து அந்த எபிசோடு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மெயின் ஃபோக்கஸா வச்சு தான் அந்த எபிசோட் நம்ம பேச போறோம். ஓகே. ஆக்சுவலி டு டெல் யூ, அது வளர்ந்து வர பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அவங்களுக்கு அது புரியாது. இது மெயினா பேரண்ட்ஸ், வளர்ந்த அடல்ட்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே. ஸோ பேரண்ட் வந்து எப்படி வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு
நல்ல ஒரு நரிஷிங் என்விரான்மெண்ட்ல வளர்க்கணும் அப்படிங்கிறத கத்துக்கலாம். இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா எது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட், மென்டலி எது வந்து அவங்கள பாதிக்குது, எந்த மாதிரி வார்த்தைகள், எந்த மாதிரி ஆக்ட்ஸ், எப்படி இருக்கணும் ஒரு ஹோம் என்விரான்மெண்ட் ஒரு குழந்தைக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறது பேரண்டிங்க்கு யூஸ்ஃபுல். அண்ட் அடல்ட், நான் ஏன் ரிப்பீட்டடா ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் நான் வந்து என்னோட சந்தோஷத்தை வேற ஏதோ ஒரு விஷயத்துல வச்சிருக்கேன், ஏன் நான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன், ஏன் ஒரு சில விஷயம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன் இந்த விஷயம் எனக்கு ட்ரிகர் ஆகுது, ஏன் எனக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஓவர் திங்கிங் கண்டிப்பா ரொம்ப வந்து இந்த ஓவர் திங்கிங், நெகட்டிவ் பேட்டர்ன் திங்கிங் அந்த மாதிரி இருக்கிற அடல்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா வந்து அவங்கள அனலைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து வளர்ற குழந்தைங்களுக்கு ஒரு 15, 18 வயசு வரைக்கும் அவங்களுக்கு அது புரியாது. கண்டிப்பா. ஆஸ் ஸோ அன் மேபி ஆஸ் அன் அந்த எபிசோட் அடல்ட். வந்து மேபி அந்த எபிசோட் வந்து நீங்க சொல்ற அந்த ஒரு கரெக்ஷன் ஏன்னா பசங்களுக்கு இல்லாம ஒரு அடல்ட் ஒரு பேரண்டிங்குள்ள கண்டிப்பா. வர எபிசோடா தான் இருக்கும். ஸோ அதாவது நம்ம எப்படி இருக்கோன்றத பார்த்துதான் குழந்தை வளரோன்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. ஸோ மேபி அது வந்து ஒரு நல்ல எபிசோடா தான் வரும். மேபி அது நம்ம அடுத்த ஒரு எபிசோடா பேசுவோம். நிறைய இது பேசலாம். வரைக்கும் பேசின வரைக்கும் எப்படி இருக்கு ஒரு ஒரு கான்வர்சேஷன்? இட்ஸ் ரியலி குட் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் இனிமே கேட்குற பழக்கம் வரணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணிட்டு கட 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 கடன்னு அதுல இருந்து என்ன கிடைக்குதோ அதை புரிஞ்சுட்டு போயிடுறோம். நமக்கு அந்த பொறுமை இருக்க மாட்டேங்குது. பேஷன்ஸ் இஸ் வெரி லெஸ் நவ டேஸ். இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் எல்லாம் ஒரு 90 செகண்ட்ஸ் ரீல் போடுவாங்க. அதை வச்சுட்டு அது பாத்தீங்கன்னா ஒரு 1 hour எபிசோடா இருக்கும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓகே இதான் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு, அவங்க என்ன கான்டெக்ட்ல இருந்து சொன்னாங்க, ஒரு சின்ன டிப்ஸ், ஒரு குக்கிங் வீடியோ இதெல்லாம் பாக்குறீங்கன்னா தட் இஸ் ஃபைன். ஏதோ ஒரு வரைகிறாங்க டிராயிங் வீடியோ அதெல்லாம் பாக்குறீங்கன்னா ஃபைன். பட் ஒரு மென்டல் ஹெல்த் ஏதோ ஒரு விஷயம், மென்டல் ஹெல்த் இஸ் ரியலி அ வெரி சீரியஸ் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்துட்டு நான் மேஜரா வந்து பேரண்டிங் வீடியோஸ் அண்ட் செக்ஸ் எஜுகேஷன் வீடியோஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் பத்தி சொல்ற இந்த வீடியோஸ், அதுக்கப்புறமா மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனா இல்லாதவங்க ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு கொடுக்குற வீடியோ, சம்டைம்ஸ் ஈவன் சைக்காலஜிஸ்டே நான் சொல்றேன், நிறைய பேர் கொடுக்கறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்த டக்குன்னு சொல்லணும். பட் ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயத்த எடுத்தோம்னா டீப்பா டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம். அதை வந்து எந்த விஷயத்த நம்ம எல்லாம் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் டயக்னோசிஸ் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அதை வந்து லைட்டா மேல இருந்து எடுத்துட்டு போற விஷயம் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி குட் டாக்கிங் வெரி டீடைல் வித் யூ and that is what I may expect in the coming episodes as well. நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா அதை டீடைல்டா இன்டெப்தா அது ஏன் என்ன எப்படி எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கணுமா, அத மாதிரியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். அதுல இருந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சம்திங் தே ஹேவ் டு கெட், அவங்களுக்கு ஒரு வேல்யூ அதுல இருந்து கிடைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓவராலா எப்படி இருந்தது? That is what I felt very good because we spoke very detailedly. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து நம்ம டீடைலா பேசும்போது இட்ஸ் a very good thing to do. I really liked it and I enjoyed talking with you as well. ஓகே, ஸோ மேபி இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது அடுத்த, ஏன்னா நிறைய செட் ஆஃப் எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ மேபி இதுவும் as soon as possible இந்த எபிசோட் வந்து வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த இனிஷியேட். ஸோ எஸ்பெஷலி இது நம்ம ஓப்பனாகவே சொல்லிடலாம். ஸோ நீங்க வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எபிசோட் பேசலாமான்ற இனிஷியேட் எடுத்தது நீங்க தான். ஸோ அண்ட் வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஒன். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் தான். எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் பேசுற கெஸ்ட் வந்து இப்பயுமே நான் வந்து அவங்க கிட்ட இருக்க ஒரு எப்படி சொல்றது, அவங்க கூட நாங்க கனெக்ட்ல இருக்கோம். ஏதாச்சும் என்ன பண்றீங்க அப்படின்ற கனெக்ட்ல இருக்கோம். ஏன்னா எங்களோட ஒரு மெயின் விஷயமே வந்து இது வந்து ஒரு பெருசாவே எங்களுக்கு இருந்தது. நிறைய அந்த ரவுண்ட் டேபிள் எல்லாம் உட்காந்து போட்டு பேசுவாங்க. இப்ப எனக்கோட ஆசை, இப்ப எனக்கும் இன்னொரு டீம்மேட் ஜாராக்கு இருக்கு, அவரோட ஆசைக்குமே எப்படின்னா உட்கார வச்சு லைவா பேசணும், அந்த பெரிய பெரிய மைக்கில வச்சு பேசணும்ன்றது ஒரு ஆசை. அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எங்க கெஸ்ட் எல்லாருமே உட்கார வச்சு பேசணும், அது வந்து ஒரு லைவா பேசணும். ஏன்னா அந்த இடத்துல எல்லார்கிட்டயுமே ஒரு காமனான ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா எல்லார்கிட்டயுமே வேற வேற ஆன்சர் ஒண்ணு கொடுப்பாங்க.
கண்டிப்பா. அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, லைஃப் லெசன்ஸ்ன்றதை தாண்டி ஆஹ், பேசுறது பிடிக்கும். இப்பயுமே சொல்றது பேசுறது பிடிக்கும். ம். அந்த பேசுறத விஷயத்த வந்து நீங்க சொல்றபடி அந்த ஒரு லிசனர்ஸ் அந்த கேட்கிற விஷயம் வந்து இப்போ கம்மியா தான் இருக்கு. கண்டிப்பா. நீங்க அந்த 30 செகண்ட்ஸ்ல பாத்துறதுலாம் வந்து இது கிடையாது. இல்ல. ரீரிலீஸ் பண்ண எடுத்துட்டு போய் போட்டுரு. ரீலீஸ் பத்தி நாங்க பேசியிருக்கோம். அதை எடுத்து போட்டு 30 செகண்ட் போடுறோம். அது அது டிஃபரன்ஸ், அது வேற. அதை நம்ம ஓவர்டா ஆக்கக்கூடாதுன்றதுல வந்து யாருமே கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. இல்ல பேசுறது பிடிக்கும் நீங்க சொல்லும்போதே எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எத்தனை பேர் வந்து இப்போ வீட்ல அவங்க அம்மா அப்பா கூடவோ இல்லைன்னா வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ பேச்சு ரொம்ப கம்மியாயிருச்சு. பட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இன்டகிரல் பார்ட் ஆஃப் ஹியூமன். நம்ம வந்து அப்படிதான் இருந்து நம்மளும் வளர்ந்துருக்கோம். நிறைய பேசி இன்டராக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் இருந்துக்கும். we are not like very silent beings, we are social beings actually. ஸோ இப்போ இந்த ஃபோன்னால வி ஆர் வெரி மச் க்ளூட் டு அவர் ஃபோன். நம்ம அப்படியே ஃபோன் நோண்டிட்டு ஃபோன்லயே பார்த்துட்டு அப்படியே இருக்கிறது. வீட்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இதனால இருக்கு. பேசுறது இல்ல. அவர் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா பேச மாட்டேங்கிறாரு. ஃபோன் நோண்டிட்டே இருக்காரு. ஃபோன் எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போய் இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து நான் நிறைய பார்க்குறேன். ஃபோன் எடுத்துட்டு ஹஸ்பண்ட் பாத்ரூம்குள்ள போனா 1 ஹவர் உள்ள ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்காங்க. வெளில வர மாட்டேங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் வி ஆர் சீயிங். ஸோ இது வந்து இது வந்து நம்ம மாறுவோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம இது ரியலைஸ் பண்ணணும்ன்றதுல வந்து யாருமே எடுத்துக்கிறது இல்லை. அவ்வளவுதான். எக்ஸாக்டா இதை சிரிச்சுட்டே சொல்ற மாதிரிதான். தயவு செஞ்சு நீங்க ரியலைஸ் பண்ணணும்ன்றது விஷயத்தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர வாட் ஷுட் அதர்ஸ் திங்க்ன்ற விஷயத்துக்குள்ள நம்ம போகவே கூடாது. அப்பனா வந்து ஹஸ்பண்டுக்கு ஃபோன் நோண்டுறது தான் புடிச்சிட்டே இருக்குன்னா, ஒய்ஃப் என்ன பண்ணாலும் பரவால்ல இல்ல, இது அப்படின்னு விட்டுற ஹஸ்பண்ட் சொல்றீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நான் சொல்லல. ஆ. ஒரு ப்ரொஃபஷனலா நான் சொல்றேன். ப்ரொஃபஷனல் ஒர்க் அந்த மாதிரி சொல்றேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்ப ரிலேஷன்ஷிப் அதுன்றது வந்து இப்ப நீங்க சொல்ற அந்த விஷயத்தையே எடுத்து வந்து நம்ம ஒரு 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 8 மணி நேரம் கிட்ட பேசுறதுக்குள்ள ஒரு ஸ்டஃப் இருக்கு, ஒரு கண்டென்ட் இருக்கு. கண்டிப்பா. இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய பேர் நம்ம கேட்டு இது பண்ணிருப்பாங்க. அதுல நிறைய கண்டென்ட் இருக்கு. ஓவராலா தேங்க்ஸ், பெரிய பெரிய தேங்க்ஸ் தான். ஏன்னா ஏன்னா இனிஷியேட் பண்றது நான் அழுத்தி சொல்றது வந்து ஏன்னா ஃபோர்த் கப்பிங் டேஸ்ல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து கேக்குறாங்க. இன்னொருத்தர் ஒரு ஃபாலோவர்ஸும் வந்து இந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி லைஃப் கோச் ஒருத்தவங்க இருக்காங்க பேசணும்னு சொல்லி அவங்களுக்குமே வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மேபி அதுவும் வந்து ஒரு நல்ல இனிஷியேட் தான். keep growing, your initiative is very good. க்ரோன்றதை தாண்டி கன்சிஸ்டன்சின்ற விஷயத்த வந்து நாங்க எப்படியாச்சும் ஒரு வாரத்துல ஒரு எபிசோட் போட்டுறதுல வந்து கரெக்டா இருக்கிறோம். ஓகே ஓகே. அது எப்படி வேணா இருக்கலாம். அதுதான் நான் பாக்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை தாண்டி குடுக்கற இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டா கொடுத்துருந்தோம். அதை கேட்கறவங்க ஒரு 56 பேர் தான் இப்ப இந்த ஃபாலோவர்ஸா இருக்காங்க, ஸ்பாட்டிஃபைல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 56 பேருக்கும் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் ரியலைஸ் பண்ணா போதுன்ற விஷயத்தை தான் நாங்க எடுத்து வைக்கிறோம். ஓகே. ஸோ தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் we will meet you in other episode. எபிசோட் தான் மேபி அடுத்தது வரும். கண்டிப்பா பண்ணலாம். Thank you for having me on your show. Thank you so much. It was nice talking to you.